Gurubhyo Namaha. Last week we completed till Tarunaditya Patala. இல்லையா? அதுதானே முடிச்சோம். தருணாதித்ய பாட்டலா. அடுத்த நாம ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கறச்சே it will look like a repetition, but actually it is not. தக்ஷிணா ராத்யா முன்னாடி நம்ம பார்த்த சவ்ய மார்க்கஸ்தான நம்ம பார்த்தோம். அந்த மார்க்கத்தில் அவ இருக்கா. சவ்ய மார்க்கம் அபசவ்ய மார்க்கம் அப்படின்னு இருக்கா. தக்ஷிணா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். சவ்ய மார்க்கம்ங்கிறது தக்ஷிண மார்க்கம். அது வலது கையில் மந்திரங்களை வச்சு சொல்றது. வாம மார்க்கம்ங்கிறது இஸ் த அபசர்விய மார்க்கம், தட் இஸ் அதக்ஷிண மார்க்கம். அப்படிங்கிறது லெஃப்ட் சைட், லெஃப்ட் ஹேண்டில் தாந்திரிக் உபாசனை. இது வேத உபாசனை வலது கையில் பண்ணும்போது, ரைட் ஹேண்டில் பண்ணுறச்சு இட் இஸ் வேதிக் உபாசனா. அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் பூஜா வர்ஷிப் இஸ் பேசிக்கலி தாந்திரிக் உபாசனா. ஸோ அதுதான் சவ்ய மார்க்கஸ்தா. அது ரெண்டுத்துலேயுமே ஷீ லைக்ஸ் போத். தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் யூ ஹாவ் டு டூ ஒன்லி திஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் இதே மாதிரி இதில் த சேம் திங் இஸ் ரிப்பீட்டட் மாதிரி திஸ் நாமா கம்ஸ். தக்ஷிணா ராத்யா. இதில் we can say that she is worshipped through வாம மார்க்கம் as well as தக்ஷிண மார்க்கம்னு நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட். தட் இஸ் டைரக்டாக நம்ம சொல்லிச்சோம். பட் if you go through this, தக்ஷிணாங்கிறதுக்கு there is one meaning as knowledgeable wise men. தக்ஷிணா அப்படின்னா பெரிய ஞானி. ஞானிக்கு பேர் ஒரு தக்ஷிணா. இல்லை ஒரு எல்லாம் தெரிஞ்சவா, நாலேஜபிள்னு நம்ம சொல்கிறோம், வைஸ் மென்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானிக்கு தக்ஷிணான்னு பேர். ஸோ இப்போ இந்த நாமாவை தக்ஷிணா ஆராத்யா அப்படின்னு பண்ணுறச்ச வைஸ் மென் வர்ஷிப் ஹர் த்ரூ தக்ஷிண மார்க்கம். ஏன்னா தக்ஷிணா ஆராத்யா, தட்சிணத்தில் ஆராதனை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வர்றச்சு வைஸ் மென் வர்ஷிப் ஹர் த்ரூ தட்சிண மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். தட்சிணாங்கிறதுக்கு நார்மலி தட்சிணை கொடுக்கறது. வி கிவ் லைக் ஆஃபரிங்ஸ் டு குரு ஆச்சாரியா, அவளுக்கு தட்சிணை கொடுக்கறது இஸ் கால்ட் ஆல்சோ தட்சிணா குருக்கு தட்சிணை கொடுக்கறது மூலமா அவளை ஆராதனை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் ஆல்சோ அனதர் மீனிங் இட் கம்ஸ். அதக்ஷிணா அப்படின்னு வர்றச்ச இப்போ தட்சிணான வைஸ் மென்னு சொன்னோம், அதக்ஷிணான ஜஸ்ட் ஆப்போசிட். அதுக்கு முட்டாள்னு சொல்றதை விட தெரியாதவன் சொல்லலாம், ஒன்றும் தெரியாதவன் அந்த மாதிரி சொல்லலாம். முட்டாள்னு சொல்ல முடியாது, ஒன்று தெரிஞ்சவன் தெரியாதவன் ரெண்டு பேர். ஒன் இஸ் அ வைஸ் மேன், ஒன் இஸ் அன் இக்னோரண்ட் மேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணும்போது அதக்ஷிணா ஆராத்யா அப்படின்னு வர்றச்சே then it becomes she is worshipped by the wise as well as the ignorant men. wise ஞானிகளும் அவளை உபாசனை பண்றா, ஞானம் இல்லாதவாளும் அவளை உபாசனை பண்றா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி வேதத்துல there is a explanation for adakshina. தக்ஷிணா அப்படின்னா நம்ம சொல்றோம் பீப்புள் ஹூ ஃபாலோ த ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப்னு சொல்றோம். எப்படி மந்திரபூர்வமா நம்ம உபாசனை பண்றதுனால, மந்திரத்தின் மூலமா உபாசனை பண்றதுனால ரிச்சுவல் தானே, எல்லாமே ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப் தானே உங்களுக்கு அப்படின்னு பாக்கறச்ச அதுக்கு என்ன ஒரு பூஜை முறை விதி எல்லாம் யூ ஹேவ் காட் எவ்ரிதிங். ஸோ அந்த ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப் பண்றவா இஸ் கால்டு தக்ஷிணான்னு நம்ம சொல்றோம். அதக்ஷிணான்னு வர்றச்ச நம்ம முன்னாடி ஒரு அஞ்ஞானத்தோட இருக்கிறவனுக்கு அதக்ஷிணா நம்ம சொல்றோம். இங்க ஜஸ்ட் ஆப்போசிட், பிரம்ம ஞானிக்கு அதக்ஷிணான்னு சொல்றோம். Those who follow the ritualistic worship are called dakshina. Brahman jnanis don't have any kind of ritualistic worship. ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு மந்திரமோ உபாசனையோ எதுவுமே கிடையாது. They just, because they are always connected with the Parabrahman, they seem connected with the Parabrahman all the time, because only through these worships, இப்போ ritualistic எந்த பூஜை பண்றனாலும் we just try to connect with the
Parabrahma. That is the reason we do the puja and everything, because அது ஒரு மாதிரி மனசுல சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு காரணம் that you are trying to connect with the above. You are trying to connect with the universal self அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பரபிரம்மத்தோட கனெக்ஷன் வரணுங்கிறதுனால தான் இந்த பூஜை முறை எல்லாமே நம்ம பண்றோம். அப்போ பிரம்ம ஞானி இஸ் த ஒன் who is always connected. பூஜை பண்றது மட்டும் கனெக்ஷன் கிடையாது. He is all the time connected with the Brahma. அப்படின்னு இருக்கிறவாளுக்கு இந்த ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப் பிகம்ஸ் இம்மெட்டீரியல். தெர் இஸ் நோ நீட் ஃபார் தெம் டு டூ இட். என் குருநாதர்லாம் எதுவும் பண்ண மாட்டார். குருநாதர் எதுவுமே பண்ண மாட்டார். மந்திரம் கிடையாது, பூஜை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நமக்கு தான். பிகாஸ் தே ஆல் ஸ்டே கனெக்டட் வித் த பிரம்மம் ஆல் த டைம். தே டோன்ட் நீட் திஸ். நமக்கெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும், அந்த பூஜை பண்ற நேரத்துக்கு மட்டும் நம்ம வி ஆல் ஃபீல் குட் இன் த ஹார்ட். அவளுக்கு அந்த மாதிரி கிடையாது. தே ஆர் ஆல்வேஸ் தே சீம் டு பி கனெக்டட். அதனால அவளை தட்சிணான்னு சொல்றவால பீப்புள் ஹூ ஃபாலோ த ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப்னு சொன்னோம்னா, அதட்சிணான்னு வர்றச்ச தோஸ் ஹூ டோன்ட் ஃபாலோ த ரிச்சுவலிஸ்டிக் வர்ஷிப், தே ஆர் த பிரம்மஞானிஸ். ஃபார் தெம் தெர் இஸ் நோ நீட் டு ஃபாலோ தட். தெர் இஸ் நோ நீட் ஃபார் தெம். அதனால அதுதான் அப்படின்னு இந்த வேதம் இதை சொல்றது. நான் தத்ர தட்சிணாயாந்தி ந வித்யாவாம்சஸ் தபஸ்வினக. இப்போ தட்சிணாங்கிறவாளை வேதத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பெரிய உபாசனை பண்றவா அந்த மாதிரின்னு வச்சுட்டா கூட, நான் வித்வாம்சஸ்னா அதட்சிணா அப்படின்னு பேரு. அதட்சிணன் தபஸ்வினக, பெரிய தபஸ்விகள் தே ஆர் கால்ட் அதட்சிணா அப்படின்னு வேதம் சொல்றது. ஸோ இதையே பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றச்சே he talks about, முன்னாடி நான் இதே ஸ்டான்ஸாவை நான் சொல்லியிருக்கேன். சதுர்விதா பஜந்தே மாம் ஜானா சுக்ருதி, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதனோர் அர்ஜுனக ஆர்த்தோ ஜிஞ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷன. 4 பேர் என்ன வர்ஷிப் பண்றாங்க. There are 4 people who 4 types of devotees we have. Artho means கஷ்டத்துல இருக்கிறவன், the one who is in difficulties, one who is afflicted with some pain. வாழ்க்கையில விமோச்சனம், அந்த ஜன்மாலேருந்து விமோச்சனம்னு கேட்கறது இல்லை, என்ன கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்திலேருந்து ஒரு விமோச்சனம் வேணும். From our suffering we are all afflicted with some kind of pain, whether physically or like realistically we all everyone go through the pain இல்லையா? அப்படின்னு இருக்கிறச்சே the afflicted worship, பகவானை வர்ஷிப் பண்றதுக்கு அவதான் முதல்ல கியூல லைன். ரெண்டாவது ஜிஞ்ஞாசுங்கிற the seeker of the knowledge, முக்தி அடையணும்னு விருப்பம் இருக்கிறவனுக்கு he also comes. அஃபிக்டடா இருக்கிறவனும் வரா, இதுவும் வரா. அர்த்தார்த்தின்னு சொல்றார். அர்த்தார்த்தின்னா வெல்த் வேணும், பணம் கஷ்டம்தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நிக்கிறது. ஸோ பணம் வேணும், பணம் இருக்கிறவனுக்கு கூட இன்னும் நிறைய பணம் வேணும். He wants more. He doesn't want only what he has. I mean, people always look for more and more of wealth. Nothing they are taking it with them, but still they want it more. ஞானி எல்லாத்தையும் கடந்தவன், the seeker, அதாவது மேன் ஆஃப் விஸ்டம்னு சொல்றாங்க. ஞானின்னு சொன்னோம்னா ஞானம் அடைந்தவன் சொல்லலாம், வைஸ் மென்னு நம்ம சொன்னது. இவா எல்லாரும் இந்த 4 டைப் தான் பகவானையே வர்ஷிப் பண்றா அப்படின்னு சொல்றா. சதுர்வித பஜந்தே மாம் ஜனா. அதனால இதுல தட்சிணா அதட்சிணாங்கிறதுக்கு தே ஆர் கிவிங் தட் எக்ஸ்பான்ஷன். பட் தட்சிண மார்க்கத்திலையும் அதட்சிண மார்க்கத்திலையும் ஷீ இஸ் வர்ஷிப்ங்கிறது இட்ஸ் a straight forward meaning. தட்சிண and வாம மார்க்கம், அதட்சிணன்னு சொல்றதை விட வாம மார்க்கம், ஷீ இஸ் வர்ஷிப்ட் த்ரூ போத் தட்சிண மார்க்கம் as well as the வாம மார்க்கம். தரஸ்மேர முகாம்புஜா. தரஸ்மேரனா எவர் ஸ்மைலிங் ஃபேஸ், முகாம்புஜா இஸ், அம்புஜம்னா லோட்டஸ், தாமரை மாதிரி முகம், அதுல எப்பவுமே இருக்கிற ஒரு ஸ்மைல். தரஸ்மேர முகாம்புஜா. இதுல தர அப்படின்னா
சங்குக்கு பேர் காஞ்ச் ஷெல் இருக்கு இல்லையா, சங்குக்கு பேர் தர அப்படின்னு பேர். ஸ்மேர அப்படின்னா ஷைனிங், சம்திங் தட் ஷைன்ஸ். சங்கு வந்து நீங்கள் when you see the shells, ராத்திரி நீங்கள் பீச்சில் நடந்துன்னு போச்சா கூட ஷெல்ஸ் வில் ஷைன், ரிஃப்ளெக்ட் த மூன் லைட் அண்ட் வில் ஷைன். அதை வச்சு ஒரு அத்வைத தத்துவமே வச்சிருக்கான். இட் வில் லுக் லைக் சில்வர் ஷைனிங். அது சில்வரா ஷெல்லான்னு டில் யூ ரீச் இட் யூ வில் நாட் நோ இட். நோ, பாம்பா கயிறாங்கிற மாதிரி. மீன் rope and the snake is something that is very very common in Advaita explanation. In the same way, shell and silver, they call it like conch shell is always shining. The shell is always shining. So dhara abdina sangu conch shell, and then smera abdina it is shining. Mukhambuja, again mukhambuja la maatha mudiyadu. It is her lotus like face, தாமரை முகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த மாதிரின்னு பார்க்கறச்ச அவளோட அந்த கழுத்தையும் வர்ணனம் பண்றான். கழுத்து தான் சங்குக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். சங்கு காஞ்ச் இஸ் ஆல்வேஸ், ஈவன் சங்கர பகவத் பாதால் ஹேஸ் கம்பேர்ட் தட் நெக் ஆஃப் அம்பாள். கண்டம்ங்கிறது வந்து கழுத்துங்கிறத வந்து இட் இஸ் ஆல்வேஸ் கம்பேர்ட் டு காஞ்ச் ஷெல், சங்கு மாதிரி கழுத்து அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான். ஸோ அந்த ஷைனிங் சங்கு அஸ் வெல் as முகாம்புஜம், அதுக்கு மேலே இருக்கிற முகம். அதனால போத் நெக் அண்ட் ஃபேஸ் ரெண்டுத்தையும் சொல்ற மாதிரி சொல்றேன். தர அப்படின்னா there is another meaning for that. ஃபியர், பயம். தர அப்படின்னா ஃபியர், பயம். வந்து ஒன்னே நமக்கெல்லாம் இருக்கிற பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கிற காமனா பயம் மரண பயம். அடுத்த பயம் என்னன்னா, அதை விட பெரிய பயம் பிரளயம் வந்ததுன்னா எல்லாரும் ஒன்னா போயிடுவோமே, அதுவும் ஒரு பயம். பிரளயம்ங்கிறது இஸ் த பிக்கஸ்ட் ஃபியர். மரண பயம் இஸ் த நெக்ஸ்ட் மீடியம் ஃபியர். அதுக்கெல்லாம் மற்றதெல்லாம் பயம் எல்லாம் கம்ஸ் டவுன். மரண பயம் இஸ் த மீடியம் ஃபியர், பிரளய பயம் இஸ் த superlative degree. Biggest fear is that pralayamங்கிறது. So what they say is, even during the pralayam her face actually looks like a lotus. There is no change. It is the same. நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம் ஒரே மாதிரியான பிரம்மங்கிறதுக்கு வந்து பிகாஸ் எமோஷன்ஸ் கிடையாது. ஒரு நேரம் சந்தோஷம் ஒரு நேரம் இருந்ததுன்னா துக்கம் இன்னொரு நேரம் இருக்கும். அவ ஒரே மாதிரி லெவல்ல இருக்கிறதுனால ஆல்வேஸ் தே ஆர் இன் த பேலன்ஸ்டு ஸ்டேட் இல்லையா? அதனால அந்த நேரத்திலையும் கூட பிரளயம்னு வர்ற நேரத்துல கூட அவளுடைய முகம் தாமரை மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற. Though she is just a witness to the dissolution, she doesn't take part in the dissolution act. சம்ஹாரம்ங்கிறதுல வந்து சிருஷ்டிங்கிறதுல தான் சிவசக்தி ஐக்கியம் ஆகுது. ஸ்திதின்னு வர்றச்சே பண்றது வந்து அம்பாளும் மகாவிஷ்ணுவும் தான் சொல்லுவா. சித்தி ரூபத்துக்கு வேற யாரும் சொல்ல மாட்டேன். அம்பாளும் மகாவிஷ்ணுவும் தான் யூ ஹாவ் டு வர்ஷிப் ஃபார் திஸ் இந்த லோகத்துல இருக்கிறதுக்கு. சம்ஹாரம்னு வர்றச்சே இட் பிகம்ஸ் ஒன்லி த ஆக்ட் ஆஃப் சிவா. ஸோ அதனால ஷீ டசன்ட் டேக் பார்ட் இன் தட். ஷீ இஸ் ஜஸ்ட் அ விட்னஸ். ஷீ ஸ்டேஸ் அஸ் அ விட்னஸ். ஷீ டசன்ட் டேக் பார்ட் இன் தட். அதனால அந்த ஒரு டிஸ்டன்சிங் வந்து அவளுக்கு இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்தா கூட, கண்ணில் பார்த்துட்டு இருந்தா கூட அவளுக்கு வந்து ஷீ டசன்ட் லூஸ் ஹர் பேலன்ஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். தரா அப்படின்னா சப்போர்ட்டிங், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதாரமா கொடுக்கறது. தரங்கிறதுல தான் ஆதார அப்படின்னு வருது. ஸோ தரங்கிறது வந்து சப்போர்ட் பண்றது, இல்லாட்டா தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது, ஹோல்டிங் இட் அப்படின்னு ஆஸ்பெக்ட்ல பார்க்கறச்சுன்னா, even when she has to support her devotees, her face is like lotus like. அவளோட அதாவது இப்போ நம்ம சம்ஹாரங்கிறதையும் பார்த்தோம். இப்போ கஷ்டத்துல இருக்கிற ஒரு டிவோட்டிய போய் she is helping or she is giving that ஆதாரம் to her.
அப்பவும் அவனோட முகத்துல மாறுதல் கிடையாது. இட் ஸ்டேஸ் த சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அடுத்தது வந்து there is a small explanation to be given for the next 4 namas. கௌலினி கேவலானர்க்ய கைவல்ய பததாயினி அப்படின்னு வருது அடுத்த லைன். 171 லைன் 171. கௌலினி கேவலானர்க்ய கைவல்ய பததாயினின்னு வருது. இப்போ ஆக்சுவலா இதை ஸ்பிளிட் பண்ணோம்னா கௌலினின்னு ஒரு நாமா, கேவலான்னு ஒரு நாமா, அனர்க்யன்னு ஒரு நாமா, கைவல்ய பததாயினின்னு ஒரு நாமா. இதுல இந்த அனர்க்யங்கிறத தவிர கௌலினி, கேவலா, கைவல்ய பததாயினி இந்த 3 நாமாக்களும் முன்னாடி வந்திருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி when they write commentary, repetition of namas வரக்கூடாதுங்கிறதுனால they either add the namas together or அதுக்கு முன்னாடி last letter of the நாமாவை போடுவா, previous நாமாவோட last letter போட்டு then they will add this nama and they will put it like that, or they will conjoin 2 namas and then they will make it as 1 nama. இப்போ there are 2 interpretations on this. ஒன்று வந்து ஆக்சுவலா சாலாட்சர சூத்திரம்ங்கிறத பத்தி நான் முன்னாடி I have talked about in the introduction. அதாவது the namas that come in Lalitha Sahasranamam, இந்த நாமா இத்தனை அக்ஷரத்துல இருக்கணும் அப்படின்னு there is a rule. சாலாட்சர சூத்திரம்னு பேரு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் the namas are arranged. சாலாட்சர சூத்திரம் பிரகாரம் when these namas are split, ஏன்னா இப்ப நான் சொன்னேன் கௌலினி கேவலானர்க்ய கைவல்ய பததாயினின்னு சொன்னோம். இந்த நாமா வந்து குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலினி, குலயோகினின்னு வந்திருக்கு லைன் 37. அண்ட் கிளீன்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பததாயினின்னு வந்திருக்கு. இந்த நாமா, இந்த 3 நாமா they have come like that. கௌலினிங்கிறது வந்திருக்கு, கைவல்ய பததாயினி அண்ட் கேவலாங்கிறதும் வந்திருக்கு. ஸோ சாலாட்சர சூத்திரம் வழியா இது பண்ண பிரிக்கும் போது, because there should not be that punarukti dosham, that fault of repetition வராக்கூடாதுங்கிறதுனால what they have done is சூத்திரம் பிரிக்கரிச்சே கௌலினின்னு ஒரு நாமா தனியா, கேவல அனர்க்ய கைவல்ய பததாயினின்னு ஒரு நாமா ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்ப கவுண்ட் 1000 வரணுங்கிறதுனால அந்த லைன் 37ல குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலினி, குலயோகினின்னு வர்றதுல கௌலினி குலயோகினியை they have added together. ஏன்னா because the same nama should not be repeatedங்கிறதுனால கௌலினி குலயோகினின்னு போட்டுட்டு இங்க கௌலினி அனர்க்ய கைவல்ய பததாயினி அப்படின்னு, கேவலா அனர்க்ய கைவல்ய பததாயினின்னு இங்க பிரிச்சேன். ரெண்டா அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, வென் பாஸ்கராயரோட குரு நம்ம நரசிம்மானந்தநாதர்னு பார்த்துருக்கோம், அவர் வந்து ஆக்சுவலா லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பரிபாஷா ஸ்லோகம்னு எழுதியிருக்காரு. எப்படி நாமாக்களை பிரிக்கணும் அப்படிங்கிறதுல பரிபாஷா ஸ்லோகம்னு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்துல சொல்றச்ச என்ன ஆகுறதுன்னா, he kept that கௌலினி குலயோகினி அந்த மாதிரி அந்த முன்னாடி வந்தது குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலினி, குலயோகினின்னு வர்றதுல கௌலினி ஒரு நாமா, குலயோகினிங்கிறது இன்னொரு நாமா. ரெண்டா அது வந்து he kept it like that, 2 separate namas. அதுக்கப்புறம் இந்த நாமா வர்றச்ச நமக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கௌலினி கேவலானர்க்ய கைவல்ய பததாயினின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த நாமாவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கௌலினி கேவலான்னு ஒண்ணு, அனர்க்ய கைவல்ய பததாயினின்னு இன்னொன்னா பிடிக்கிறேன். கவுண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக. இதே மாதிரி சாலாட்சர சூத்திரத்துல there is one more change in that. லைன் நம்பர் 155, பிரசிவித்ரி பிரச்சண்டான்யா பிரதிஷ்டா பிரகடாகிருதி அப்படின்னு ஒரு அந்த லைன் வருது. அதுல வந்து சாலாட்சர சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, அந்த பிரகடாகிருதிங்கிற நாமத்துல பிரகடாங்கிறது ஒரு நாமா, அக்ருதிங்கிறது ஒரு நாமா, அதை ரெண்டா அப்படி பிரிக்கிறது. whereas நரசிம்மநாதர் அதை சேஞ்ச் பண்ணல, பிரகடாகிருதின்னு ஒரு நாமாவா அப்படியே ஒரே நாமாவா வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா வந்து ஐ மீன் தே ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் த, என்ன ஆகுறதுன்னா இதெல்லாம் மந்திரபூர்வமான நாமா, பிரிக்கும் போது
it has to, it's like the entire Lalitha Sahasranamam is a mala mantramba. Each nama is connected with the following nama. ஒரு நாமாவும் அடுத்த நாமாவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ யூ கான்ட் ரியலி சேஞ்ச் மச் இன் தட். அப்போ அது என்ன பலன் கொடுக்கும்? இப்போ ஒரு நாமாவுக்கும் தெர் இஸ் அ ஒரு பலம் இருக்கு, ஒரு எஃபெக்ட் ஒன்று வருது. அப்போ அந்த நாமாவுடைய பலத்தினுடைய எஃபெக்டும் போகக்கூடாது. அட் த சேம் டைம் த நம்பர் ஆஃப் த நாமா ஷுட் பி மெயின்டைன் அண்ட் மந்திர ஸ்வரூபம் ஆஃப் த நாமா ஷுட் ஆல்சோ நாட் கெட் அஃபெக்டட். இது மூணும் they take it into consideration when they are splitting the namas like this. Okay, so அப்படின்னு பார்க்கறச்சே நரசிம்மநாதர் அதை பிரகடா அக்ருதின்னு பண்ணாம பிரகடாகிருதி அப்படின்னு வச்சுட்டார், ஒரே நாமாவை வச்சுட்டார். இப்போ பாஸ்கர ராயர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தாங்கன்னா, he just followed his guru. He didn't split the nama as how the Salaksara Sutram said, but he split it according to Nrsimhanathar's Paribhasha Slokams. நல்லா லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு முன்னாடி அவரோட கமெண்ட்ரி நம்ம வியாக்கியானம் எடுத்து பார்க்கறச்ச முதல்ல பரிபாஷா ஸ்லோகங்களை தான் போட்டிருப்பாரு. ஏன்னா தட் இஸ் த பேஸ் ஃபார் ஸ்பிளிட்டிங் த நாமாஸ் தட் கம்ஸ். எப்படி ஸ்பிளிட் பண்றாங்கிறதுக்கு அவர் அதை தான் முன்னாடி வச்சுட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அக்கார்டிங் டு தட் வி கம் த நெக்ஸ்ட் 4 நாமாஸ். கௌலினி, கேவலா, அனர்க்ய, கைவல்ய பததாயினின்னு வர்றத கௌலினி கேவலான்னு ஒரு நாமாவும் அனர்க்ய கைவல்ய பததாயினின்னு இன்னொரு நாமாவும் பிரிக்கிறோம். ஸோ இப்போ பார்க்கறச்ச கௌலினி கேவலா 925, ராமா நம்பர் 925. கேவலா அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்தில் 1 சிங்கிள், there's no 2, alone அப்படின்னு பேர், பியோர்னு பேர். கேவலாங்கிறது தமிழ் மீனிங் கிடையாது. திஸ் இஸ் கேவலா, சம்ஸ்கிருதம் இஸ் பியோர் ஆர் பீயிங் அலோன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ the knowledge of Shiva is always considered as Kevala. That is only one. சிவம் பரபிரம்மங்கிறது நாலேஜ் ஒன்னு தான். there is no two about that அப்படிங்கிற ஒரு சிவசூத்திரம் என்ன சொல்றதுன்னா, 2 சூத்திரம் இருக்கு, ஒன்னு மாத்தி ஒன்னு. சுக அசுகையோ பகி மனனம் அப்படின்னு சொல்றது. கேவலாங்கிறதுக்கு அடுத்த சூத்திரம், ஃபர்ஸ்ட் சூத்திரம் சுக அசுகையோகோ பகி மனனம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சூத்திரம். 2வது சூத்திரம் தத் விமுக்தஸ்து கேவலி. மனசுங்கிறது சுகம் துக்கத்துல இல்லாம அதை விட வெளியில வந்திருக்கணும். You should not be bound by சுகம் or அசுகம், துக்கம். சுக துக்கத்திலேருந்து ஃப்ரீ ஆகி வர்றது என்னன்னா அது பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தான். சுகம் துக்கம் இஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நமக்கு சுகமும் துக்கமும் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. The mind that is freed from sukham and dukham, sukham and asukham, and established in its own self is called Kevala. புரிஞ்சுக்கணும். இப்போ சுகமும் துக்கமும் நம்மள மாதிரி மனுஷா இருக்கு இல்லையா? இந்த சுகம் துக்கத்திலே இந்த மனசுங்கிறது always it is adhering to சுகம் or துக்கம். மனசுங்கிறது நம்மளோட மனசெல்லாம் இட் இஸ் நாட் ஃப்ரீ ஃப்ரம். ஒரு நேரத்துல சுகமா இருக்கு, அடுத்த செகண்ட் அதே விஷயம் துக்கத்தை கொடுக்கிறது. The thing that gives you so much pleasure at one time becomes a burden next time. வீடு புதுசா வாங்கும் போது we all feel so happy about it. ஆஹா புது வீடு, சந்தோஷம், ரைட்? வீடை கூட்டிட்டு வெளியில போகணும்னு வர்றச்ச நம்ம விட்டுட்டு போறோம் எங்கேயோ. இப்போ ஃபாரின் போயிட்டு வராங்க, இப்போ 6 மாசம் துக்கம் வருதா இல்லையா? The same வீடு which gave you pleasure at some point of a time. இது வீடை பத்தி சொல்றோம், நம்ம குழந்தைகளை பத்தி சொல்றச்ச the kids that give us the pleasure so much on so many occasions can give pain
on so many, as many occasions as it has given pleasure. மனசுங்கிறது இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் மாட்டின்னு இருக்கு. மனசுங்கிறது இந்த சுகம் துக்கம்ங்கிறதுல தான் மாட்டின்னு இருக்கு. இந்த மனசு சுகம் துக்கத்திலேருந்து வெளியில வந்துடுதுன்னா எல்லாருமே பிரம்மஞானியா ஆயிடும். அப்புறம் there is no color in this world. Everything is only one color. எல்லாம் பிளெயினா இருக்கும் இல்லையா? ஸோ கேவலாங்கிறது அதுங்கிற பரபிரம்மங்கிறது என்னன்னா, when the mind is freed from sukham and dukham and rest on its the self, அந்த பரபிரம்மத்தோட ஒன்று இருக்கு. சுகம் துக்கம் போனா என்னன்னா, பரபிரம்மத்தோட இருக்கிறச்ச சுகமும் துக்கமும் ஃபீல் பண்றது கிடையாது. அதுதான் கேவலாங்கிற. கேவலான்னு ஏன் பரபிரம்மத்தை சொல்றோம்னா, இட் ரெஸ்ட் ஆன் இட் செல்ஃப். தத் விமுக்தஸ்து கேவலி சுக அசுகையோ பஹீமனனம். அந்த சுகம் அசுகம்ங்கிறதுலேருந்து வெளியில வந்து pleasure and pain, when the mind is freed from pleasure and pain and established in the real self, that is called கேவலம், கேவலி அப்படின்னு சொல்றோம். சிவசூத்திரம் சொல்றது. இப்போ கேவலான்னா அலோன்னு பார்த்தோம். அலோன் அலோன்னு பார்க்கறச்ச பிரம்மம் இஸ் அலோன். பிரம்மங்கிறது ஒண்ணுதான், அது தனிதான், வேற யாரும் கூட கிடையாது. ஆனா பக்கத்துல கௌலினின்னு ஒரு நாமாவை சேர்த்திருக்கோம். கேவலா கௌலினி, கௌலினி கேவலா அப்படின்னு சொல்லியிருக்கோம். கௌலினின்னா கௌல மார்க்கம்னு அர்த்தம். அப்படின்னா இட் இஸ் ஸ்லைட்லி மிஸ்லீடிங் வென் யூ ஜாயின், வென் யூ சே இட் இஸ் அலோன் அப்படின்னு சொல்றச்சு, தட் ஷி கேன் பி வர்ஷிப்ட் ஒன்லி த்ரூ கௌல மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி இட் கிவ்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிளேவர். கேவலாங்கிறது ஒன் அலோன் அப்படின்னு நினைச்சினோம்னா, பிகாஸ் திஸ் கேவலா இஸ் கம்பைன்ட் வித் கௌலினி, கௌலினி கேவலா அப்படின்னு வர்றச்ச we feel like, முன்னாடி நம்ம எல்லாம் சொல்லியாச்சு, சவ்யாப சவ்ய மார்க்கஸ்தான் சொல்லியாச்சு, தட்சிணாராத்யான்னு சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. இந்த இடத்துல கௌலினி கேவலான்னு சொல்லும் போது that she can be worshipped only through கௌல மார்க்கம் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்லீடிங் ஒரு மீனிங் இது கொடுக்கறதோன்னு நினைச்சுக்கிறோம். இதுக்கு காஷ்மீர ஸ்பந்தம்னு பேரு philosophy. There is a Spandam philosophy actually originated from Kashmir. Kashmirலேருந்து saffron மட்டும் வரல, this also has come. Spandam's philosophy actually, Shaktiyoda principle, Kashmira Saivam is very, very famous. Unfortunately that we have lost a lot of things now. Spandamங்கிற அந்த philosophy, it originated in Kashmir. Spandamனா என்னன்னா movement. ஸ்பந்தம் அப்படின்னா மூவ்மெண்ட்னு அர்த்தம். பிரம்மத்துல மூவ்மெண்ட் வந்ததுனாலதான் இது கிரியேஷன்ங்கிறது வந்ததுங்கிறது. த மூவ்மெண்ட், த ஸ்பந்தம் that happened in the பிரம்மம். பிரம்மம் என்னன்னா அது இச்சப்படுறது, திரும்பியும் சிருஷ்டி பண்ணணும்னு இச்சப்படுறச்ச there is a movement in that. சும்மா பெசாத உட்கார்ந்துட்டு இருந்த சிவனேன்னு உட்கார்ந்து இருந்த பிரம்மத்துக்கு when the desire comes to create, there is movement in that. When there is movement, there is sound. It is all like, evolution of things. So, and the spandam is the first movement that happened in the Brahman towards creation. In the philosophy originates from Kashmir. Kashmiri Saivathilenda. Avaloda ஒரு treatise is called Spandakarikaanu பேரு. அதுக்கு பேரே ஸ்பந்தகாரிக்கான்னு பேரு. அதுல என்ன சொல்றதுன்னா, இந்த நம்ம இண்டிவிஜுவல் செல்ஃப் எந்த ஆராதனை மூலமாவும் it cannot, without someone's help, cannot reach the Brahma, cannot have that moment. Desire, நம்ம desire இருக்கலாம், பிரம்மத்தோட நம்ம எல்லாம் போய் சேரணும் desire இருக்கலாம், but the ways and the push that you get it, நம்ம எத்தனை பூஜை பண்ணாலும் இதெல்லாம் it is all like superficial. It is not going into it. ஒரு ஞானியா ஆகி அந்த போய் நம்ம ஐக்கியம் ஆகிறதுங்கிறது it is another level, for not for everybody. So இந்த இடத்துல கௌல மார்க்கத்துல ஃபாலோ பண்றவால
that individual who follows the Kaula Margam cannot have the drive, the desire, drive for the to become one with the Brahma. அது எங்கேருந்து வருதுன்னா அது அம்பாள்கிட்டேருந்து வருதுங்க. அந்த மூமெண்ட் ஏற்படுறதுனால தான் அந்த மூமெண்ட்டுங்கிறது அந்த பிரம்மத்தில் ஏற்பட்டு எப்படி சிருஷ்டிங்கிறது வருதோ அந்த மாதிரி கௌல மார்க்கத்தில் நீ உபாசனை பண்ணும்போது உனக்கு அது சக்தி கிடையாது. தானா போய் அதை போய் அடையறதுக்கு சக்தி கிடையாது. நீ எதையோடையாவது சார்ந்து இருந்தாதான் somebody needs to give you the push to become one with the Shiva from behind. யாராவது உன்னை பிடிச்சி தருனாதான் நீ முன்னாடி போவ. நீ என்ன பண்ணாலும் அங்கேயே உட்காந்து you will be doing that worship, but there is no என்ன சொல்றது அந்த to fructify that desire, fructify the desire to become one. Desire is there. How the desire will fructify? எப்படி அந்த desire நமக்கு தெரியும்? நமக்கு இது சேர போறதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? வெறும் டிசைர் மட்டும் இருந்தா போறாது, அதுக்கு வழி வேணுங்கிறதுனால அதுக்கு you have to come into contact with this Shakti which creates that moment. ஸ்பந்தம்ங்கிறதுக்கு அதனால்தான் அந்த கேவல அவள் ஒருத்தி தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் கௌலினி கேவல. அப்போ இதை என்ன சொல்றான்னா அம்பால வர்ஷிப் பண்றது மூலமா டு சிம்பிளிஃபை எவ்ரிதிங். கௌலினின்னு ஒரு கௌல மார்க்கத்துல அம்பால வர்ஷிப் பண்றதன் மூலமாக ஒருத்தன் என்ன பண்றான்னா அந்த கௌலினிங்கிற கௌல மார்க்கத்துல வர்ஷிப் பண்றவன் இஸ் கால்டு கௌலினி. The one who worships in Kaula Margam, he is called Kaulini. Kevalangarthu only one, that is in the edathila Shaktingra Parabrahma. So a person, when it comes to contact with that Shakti, and the Kauliningra sadharana பக்தனா இருக்கிறதுலேருந்து கேவலாங்கிற பரபிரம்மத்தோட ஐக்கியமாற வரைக்கும் he is taken. That is because when he comes into contact with this Shakti. அந்த மூமெண்ட் that அதை பேஸ் பண்ணி தான் அவளோட ஸ்பந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் காஷ்மீரி சைவத்தில் the entire thing is scripted. ஸ்பந்தம்ங்கிறது it originated from Kashmir. அந்த மூமெண்ட் தான் that it becomes very important. The kind of like goading, that push, that is what we say, no? That goad the desire, like that push. யானைக்கு அங்குஷம் இருக்கிற மாதிரி அங்குஷம் யாராவது குத்தினாதான் யானை கொஞ்சம் முன்னாடி போறது இல்லையா? இந்த யானை மாதிரி நம்மளோட மனசெல்லாம் அப்படி உட்காந்துட்டு இருக்கு. அது முன்னாடி போறதுக்கு யாராவது உந்தணுமே நமக்கு. அதுல இருந்து அந்த குத்து போடுறவங்க she is the one who is the goad to push us forward. Because of her we become union. கேவலாங்கிறதுன்னு union one with the Parabrahma, which is the only one அப்படிங்கிற மாதிரி they give that explanation. அனர்க்ய கைவல்ய பததாயினி அப்படிங்கிறது அடுத்த நாமம். அனர்க்ய அப்படின்னா அனர்க்ய அப்படிங்கிறச்ச இட் இஸ் இன்வேல்யூபிள். அனர்க்ய அப்படிங்கிறச்ச இன்வேல்யூபிள். மதிப்புங்கிறது சொல்ல முடியாது, மதிப்பிட முடியாதது அப்படின்னு சொல்லலாம். கைவல்ய பதம்ங்கிறது எப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ ஸ்டேஜஸ் ஆஃப் மோக்ஷம் வருது. கைவல்ய பதம்ங்கிறது த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த மோக்ஷம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா யூனியன் வித் பிரம்மம் தான். அப்போ ஒரு ஸ்டெப், அதனாலதான் பதம்னு சொல்ற ஸ்டெப்ஸ். ஒரு ஸ்டெப்பா நம்ம மேலே ஏறி ஏறி போறோம். 4-5 ஸ்டெப்ல கைவல்யம்ங்கிறது இருக்கு. 6வது ஸ்டெப் வேற ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் ஒன்லி த யூனியன் வித் த பிரம்மம். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் த யூனியன் வித் த பிரம்மம், தட் ஸ்டெப் இஸ் கால்ட் கைவல்ய பதம். அதுவும் பதம்னு தான் சொல்றாங்க. இட் இஸ் நாட் த ஃபைனல் எமான்சிபேஷன். It is a stage just before the final emancipation, final union. அது வரைக்கும் அந்த that duality exists till that time அப்படின்னு சொல்றேன். அதனால தான் கைவல்ய பதம் அப்படின்னு சொல்றது. பதம்னா ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்றேன். தாயினி மீன்ஸ் she is the giver of that. அது வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போயிடுறா. The eventuality is the union. கடைசி வரைக்கும் நம்மளை எழுத்துட்டு போயிடுறா. அப்படிங்கிறதுனால கைவல்ய பததாயினி, அனர்க்ய கைவல்ய பததாயினிங்கிறதுனால தட் அது கிடைக்க அறியாத ஒரு சமாச்சாரம், இன்வேல்யூபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் மோக்ஷம். தட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எமான்சிபேஷன். தட் இஸ் விச் இஸ் சோ இன்வேல்யூபிள்.
அதை நமக்கு கொடுக்குறா அப்படிங்கிறதுனால கைவல்ய பததாயினி அப்படின்னு சொல்லலாம். அந்த கைவல்யம்ங்கிறது எப்படின்னா, இட் கம்ஸ் மெயின்லி இன் த சாங்கியா ஃபிலாசபி. சாங்கியா ஃபிலாசபியில தான் வந்து, இப்போ ஸ்பந்தம் ஃபிலாசபிலேருந்து இப்போ நம்ம சாங்கியா ஃபிலாசபிக்கு வந்திருக்கோம். சாங்கியா ஃபிலாசபியில தான் வந்து கைவல்யம்ங்கிறது தே டாக் வெரி ஹைலி அபவுட் தட் டேர்ம். அண்ட் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த சோல், the individual atma, jivatma is absolutely pure. ஒரு குறையும் இல்லாத ஒரு ஃபுல் பியூர் நிர்மலமான ஒரு ஆத்மா அப்படின்னு இருக்கிறது தான். அது திரும்பியும் ஒரு பாண்டேஜில் போய் இட் வில் நாட் பி பார்ன் அகெயின், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் கைவல்யம்ங்கிறது இட் someone gets. Absolutely pure atma which is completely isolated from the bondage of the samsara. திரும்பி பிறக்கிறதுக்கு வழியே இல்லை அந்த மாதிரி ஒரு சோல் ஜீவாத்மா. எத்தனையோ ஞானிகள் பார்க்குறோம், எத்தனையோ saints we have seen, like, you know, great saints who have led such pious life, pure life. அவெல்லாம் வந்து திரும்பி வந்து பிறக்கணும்னு வந்ததுன்னா அவளுக்கு பிறக்கிறதுக்கு அவசியம் இல்லை. பிறக்கணும்னு வந்ததுன்னா நம்ம பேர்லாம் இருக்கிற காரியம் டு கைட் அஸ் தான் ஒழிஞ்சு வேற எந்த காரியமுமே கிடையாது. ஒன்லி டு கைட் அஸ், பிகாஸ் வி நீட் சம்ஒன் டு கைட் அஸ் டு தட் ஜேர்னி. அந்த ஜேர்னி, தட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ தே கம் பேக் ஒன்லி அவுட் ஆஃப் கம்பேஷன் ஃபார் அஸ். அதனால தான் கைவல்யம்ங்கிறது என்னன்னா, they will not be born again. அந்த மாதிரி ஸ்டேஜில் வர்ற பியூர் சோல்ஸ் ஆர் நாட் born again. அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவா தான் கைவல்யம்ங்கிறது அப்படின்னு சாங்கிய ஃபிலாசபி சேஸ். கைவல்யம்ங்கிறது என்னன்னா, it is not outside, it is within us. So many times, as we say, like, you know, indriyas have the habit of going out, reaching out. நம்மளோட கண்ணு, காலு, மூக்கு, மனசெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த காரணம் இந்திரியங்கள் எல்லாம் வெளியில போகிற அளவுக்கு உள்ள போக மாட்டேங்கிறது. இது கைவல்யம்ங்கிறது இட் இஸ் within us, and even the realization is within us. It is not outside. எங்கேயும் வெளியில போய் தேட வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கிற சமாச்சாரம். பட் we are not able to turn ourselves inwards. நம்மெல்லாம் வெளியில போய் பழக்கம், நிறைய போய் பார்க்கணும், நிறைய செய்யணும், வெளியில போய் பழக்கம். We are all used to seeing things, enjoying things. We feel the enjoyment is only outside. It is only empirical enjoyment or physical enjoyment that is outside, which is short living. அது வந்து பர்மனண்டா இருக்க போறதில்லை இல்லையா? Till you acquire it, it gives you joy. Once you acquire it, becomes old. No? Like that, till you acquire only, this is a joy. And the happiness is not permanent. But when you turn your indriyas, mind inwards, the realization that you get out of that is permanent. அதனால அந்த ஞானிகள் வந்து அதே நிலைமையில எப்பவுமே இருக்கா. பெரிய பெரிய ஞானிகள் பார்க்குறோம், இவ்வளோ செயின்ஸ் பார்த்துருக்கோம். They are all in the same level all the time because their indriyas and mind and antakarana are all turned inwards and always in union with the Brahman. The Brahmamgardo, idungardo, in the stages of these are all not outside, it is all inside. And one mattu nenichikkanum, that is all inside, and without her help we cannot have the connection. Adha realize pananumna adukku avaloda help venum appdinu solra. Stotra priya adutha. Stotra priya. ஸ்தோத்திரம்னா தெரியும், நம்ம புகழ்ந்து hymn of praise, ஸ்தோத்திரங்கள் சொல்றது, ஸ்லோகங்கள் சொல்றது. இதுக்கு வந்து ஸ்தோத்திரங்கிறதுக்கு ரெண்டு கேட்டகரி சொல்றேன். அந்த hymn of praise அப்படின்னு சொல்றது, ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது ரெண்டு விதமா சொல்றேன். இப்போ நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு பல விதத்துக்கும். லைக் ஏனோ ஒரு டெய்ட்டியை பற்றியும் there are lot of slokams. They are also called stotram. இன்னொரு செக்மெண்ட்ல என்னன்னா வேதிக் ஹிம்ஸ் இருக்கு, வேதம் இருக்கு. There are only இந்த ஸ்லோகம் ஸ்தோத்திரம் everyone can recite. Vedas, they have a discrimination, like there is only one set of people who can recite that Vedas.
But both are only stotrams. வேதத்தின் மூலமா சொன்னாலும் ஸ்தோத்திரம் தான், ஸ்லோகத்தின் மூலமா சொன்னாலும் ஸ்தோத்திரம் தான். ரெண்டுமே இட் இஸ் aimed at only one thing, that is the Brahman. அப்போ இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது வந்து ஃபர்தர் it is divided into 4 categories. No, 6 divisions. ஸ்தோத்திரம்னு நம்ம சொல்றது, இப்போ ஸ்தோத்திரம்னு ஒன்று சொன்னோம் which is for the worldly benefits. வேதிக் மந்திரம்னு இன்னொன்று சொன்னோம் which is mainly to appease the deity. வேத மந்திரம் எல்லாம் to appease the deity ன்னு சொல்றோம். இந்த ஸ்தோத்திரம் சாதாரண ஸ்தோத்திரம்ங்கிறது சொல்றச்சு இதை வந்து there are 6 divisions on that. The first division is நமஸ்காரம். நமஸ்காரம்னா நம்மளை சப்மிட் பண்றோம், அந்த மாதிரி ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. மந்திரங்கள் meant for consecration of deities, establishing the deity there. அதுக்கு பேரு ததாசிஷ்சன்னு பேரு. ததாசிஷ்ச அது ரெண்டாவது கேட்டகரி சொல்றேன். மூணாவது கேட்டகரி என்னன்னா சித்தாந்தத்தை சொல்றது. இப்போ எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கு. துவைதம்னு சொல்றோம், விசிஷ்டாத்வைதம்னு சொல்றோம், அத்வைதம், இதெல்லாம் சித்தாந்தங்கள். ஸ்லோகா ஸ்தோத்ராஸ் adhering to the சித்தாந்தம்ஸ், praising the சித்தாந்தம்ஸ், அந்த மாதிரி extolling the சித்தாந்தம்ஸ், that is called சித்தாந்த. முதல்ல நமஸ்காரம்னு பார்த்தோம், ரெண்டாவது ததாசிஷ்சன்னு பார்த்தோம், மூணாவது சித்தாந்தம், சித்தாந்தம். நாலாவது வந்து பராக்கிரமம். ஒரு பகவானை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பகவானோட பராக்கிரமத்தை சொல்றோம். விபூதி, அதனுடைய பராக்கிரமம் என்ன, இதை பண்ண அதை பண்ணினா. இப்போ மகாவிஷ்ணுன்னு எடுத்துட்டோம்னா இத்தனை ராட்சசர்கள், ஒரு அவதாரத்திலையும் ஒரு ராட்சசர்கள். இப்போ அம்பாளே எடுத்துட்டோம்னா பண்டாசுர வதத்தை பத்தி சொல்றோம். இந்த மாதிரி அவளோட பராக்கிரமத்தை பத்தி பேசுறோம். அவ what they can their prowess, that is what parakramamங்கிறது their prowess is. We sing the glory of that. அதுக்கு அடுத்தது விபூதின்னு சொல்றோம். விபூதி ஒரு பகவான் ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு டெய்டி, எனி டெய்டி ஆஃப் வர்ஷிப் எடுத்துக்கிறோம்னா அதனுடைய தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய விபூதி அப்படின்னு சொன்னதுன்னா அதனுடைய பவர் என்னென்ன. பகவத்கீதையில விபூதி யோகம்னே தனியா இருக்கு. அது மாதிரி அதனுடைய பவர் என்னென்னங்கிறது வந்து அதை பத்தி சொல்ற ஹிம்ஸ் நிறைய இருக்கு, ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு. பிரார்த்தனை, அப்போ நமக்கு ஏதாவது வேணும்னா அந்த பிரார்த்தனையை வைக்கிற மாதிரியும், கடகதாரா ஸ்தோத்திரம் சொல்றோம்னா அது வெல்த் வரணும் அப்படிங்கிறதுக்காக, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ ப்ராஸ்பரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள்ல there are 6 divisions. ஃபர்ஸ்ட் நமஸ்காரான்னு பார்த்தோம், ததாசிஷ்சான்னு பார்த்தோம், சித்தம்னு பார்த்தோம், சித்தாந்தத்தை பார்த்தோம், பராக்கிரமங்கிறத பார்த்தோம், விபூதிங்கிறத பார்த்தோம், அண்ட் கடைசியா பிரார்த்தனாங்கிறது பார்த்தோம். நமஸ்கார ததாசிஷ்ச சித்தாந்தோக்தி பராக்கிரம விபூதி பிரார்த்தனா சேதி ஷட்விதம் ஸ்தோத்திர லட்சணம். இதுதான் 6 ஸ்தோத்திர லட்சணம். ஸ்தோத்திரம்ங்கிறதுக்கு இந்த 6 லட்சணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ சஹஸ்ரநாமத்துல இந்த 6 லட்சணங்கள் இருக்கிற மாதிரி நாமாக்கள் இருக்கு. திரிஜகத் வந்தியா அப்படின்னு சொல்றச்ச நாமா நம்பர் 627, திரிஜகத் வந்தியான்னு சொல்றச்ச நமஸ்காரம், எல்லாரும் போய் வந்தனம் பண்றோம், நமஸ்காரம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த சோஸ்திரத்தை திரிஜகத் வந்தியாங்கிற நாமா சொல்றது. ஸ்வஸ்திமதி அப்படின்னு சொல்றச்சே அந்த பிரதிஷ்டை பண்றது, ததாசிஷ்சன்னு சொல்றோமே, பிரதிஷ்டை பண்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம பெனிடிக்ஷன், அந்த ஆஸ்பெக்ட் நம்ம சொல்றோம். சித்தாந்தம்னு சொல்றச்சே நாமா நம்பர் 735 மித்யா ஜெகததிஷ்டான. ஜகத்துங்கிறது மித்யா, மாயை, ஜகத்துங்கிறது மாயை, அந்த இதுல அதிஷ்டானமா இருக்கிறவள் அப்படிங்கிற மாதிரி மாயைங்கிற அந்த ஒரு சித்தாந்தத்தை இங்க சொல்றோம். அதனால மித்யா ஜெகததிஷ்டானா நாம நம்பர் 735 டினோட் சித்தாந்த. பண்டா சுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி அப்படின்னு நாமா நம்பர் 79 டாக்ஸ் அபவுட் ஹர் பராக்கிரமம். ஓகே,
இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபிணி. நாமா நம்பர் 658. அவளுடைய விபூதி, அவளுடைய பவர், அவளுடைய ப்ராவஸ், அதை பத்தி நம்ம சொல்றது. சாம்ராஜ்ய தாயினி, எந்த சாம்ராஜ்யம்னு தெரியாது, மோட்ச சாம்ராஜ்யத்தை தான் இங்கே வா சொல்ற. தட் இஸ் நாமா நம்பர் 692. தட் இஸ் த பிரார்த்தனா. அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த 6 நாமாக்கள் வருது. அம்பாளுக்கு இந்த ஸ்லோகங்களும் பிடிக்கும், வேத மந்திரமும் பிடிக்கும். சாமகான பிரியான்னு நம்ம சொல்றோம். வேதமும் அவளோட கண்களா, அவளுடைய சுவாசமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லோகங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் இங்க கொடுக்குறா. ஸ்தோத்திர பிரியான்னு சொல்றாங்க. இந்த அப் அப்படிங்கிற வார்த்தை ஸ்தோத்திர பிரியா அப்படின்னு வருது. அப்புங்கிற வார்த்தைக்கு இட் டினோட்ஸ் ஆக்சுவலி 4 பீப்புள்னு சொல்லக்கூடாது. தேவர்கள், செலஸ்டியல்ஸ், human beings, Manusha, ancestors, Pitru, and demons, Ashura. Devar, Asura, Manusha, and Pitrukal. இந்த 4 பேருமே they are called up அப்படின்னு பேர். அப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த 4 பேரும் சொல்றா. கடைசியா வந்து வேதத்திலேருந்து நிறைய அது சொன்னா கூட கடைசியா ஆப்போவா இதம் சர்வம், அப்புங்கிற வார்த்தைக்கு எல்லாமே சேர்ந்தது தான் இந்த அப் அப்படிங்கிற வார்த்தை சொல்றது. அண்ட் ஷீ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஆல் த 4 ஆஃப் தெம் அப்படின்னு. அவளுக்கு எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. இதுதான் தேவர்கள், இது மனுஷா, இது பித்ரு, இது அசுரான்னு கிடையாது. எல்லாரும் அவளோட குழந்தையெல்லாம் இருக்காங்க. அதனால ஷீ இஸ் கால்ட் ஸ்தோத்திர பிரியா அப்படின்னு. எல்லார் பேர்லயும் அவள் பிரியத்தோட இருக்கா அப்படின்னு சொல்றேன். ஸ்துதி மதி. ஸ்துதி அப்படின்னா நம்ம பார்த்தோம், ஸ்தோத்திரம்ங்கிறது தான் ஸ்துதி. அது ஸ்தோத்திரம்னு சொல்றச்ச ஹிம் ஆஃப் பிரைஸ், ஸ்துதின்னு சொல்றச்ச இட் இஸ் பிரைஸ். மதிங்கிறது நாலேஜ், மதிங்கிறது நாலேஜ். இதுல வர இ டினோட்ஸ் வெல்த், நாலேஜ் அண்ட் வெல்த். ஸோ ஸ்தோத்திரங்கள் சொல்றதன் மூலமா she gives both knowledge and wealth. That is what நாமாவோட கண்டினியூவேஷனா வர்றதுனால she is the one who bestows both knowledge and wealth when she is praised by stotras. ஸ்துதி மதி அப்படிங்கிறச்ச இந்த ஸ்துதி, அந்த ஸ்தோத்திரங்கள் சொல்றது, அவளை ஸ்துதி பாடுறதுல என்ன கிடைக்கிறதுன்னா both knowledge as well as wealth ரெண்டும் கிடைக்கிறது. இப்போ நம்ம ஸ்தோத்திரங்கிற ஆஸ்பெக்ட்ல ஸ்லோகங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்தது வந்து வேதத்தை பத்தி சொல்றோம். ஏன்னா 2 விதத்துல சொன்னோம் இல்லையா, ஸ்தோத்திரம் மூலமா சொல்றது, வேதோக்தமா சொல்றதுன்னு பார்த்தோம். அப்போ ஸ்தோத்திரம் மூலமா சொல்றதுக்கு 6 divisions we saw it. இப்போ வேதத்தை சொல்ற ஸ்ருதி சம்ஸ்துத வைபவா அப்படின்னு சொல்ற. வேதங்கள் மூலமா பிரைஸ் பண்ணப்படுறது. வைபவம்னா அவளோட க்ளோரி, விபவம், வைபவம் அப்படிங்கிறது அவளுடைய மேக்னிஃபிஷன்ஸ் ஆர் க்ளோரி அண்ட் திங்ஸ் லைக் தட். யூ கேன் சே லைக் அவளுடைய புகழ். வைபவம்னா அவளோட புகழ். ஸ்ருதி சம்ஸ்துத, சம்ஸ்துத மீன்ஸ் being praised or celebrated. She is praised, her glory is praised through the Vedas. வேதத்தின் மூலமா அவளை she is glorified அப்படின்னா she is glorified through the hymns of the Vedas. வேதத்தின் மூலமா அவளை புகழ்றது அப்படிங்கிற பேரை சொல்லலாம். சம்ஸ்தவ அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சேயிங். தெர் இஸ் சம்ஸ்தவ ஸ்யா பரிச்சய அப்படின்னு ஒரு தெர் இஸ் அ சேயிங். சம்ஸ்தவஸ்யா பரிச்சயனா இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். சம்ஸ்தவங்கிற வார்த்தைக்கு இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹர் க்ளோரி த்ரூ த வேதாஸ் அப்படிங்கிற மாதிரி தே கிவ் த மீனிங். அவளோட புகழை எப்படி தெரிஞ்சுக்கலாம், வேதத்தின் மூலமா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறது சந்தஸ் சாகரம்னு தெர் இஸ் அ ட்ரீட்டிஸ். சந்தஸ் சாகரம், சந்தஸ் வேதத்தை பத்தின ஒரு ட்ரீட்டி. அதுல சொல்றது ஸ்ருதிங்கிற வார்த்தையே இட் டினோட்ஸ் நியூமரிக்கல் 4. ஏன் வேதத்துக்கு வந்து ஸ்ருதின்னு பேர் வந்ததுன்னா, ஸ்ருதி பிகாஸ் காதுல கேட்டுதான் சொல்லணும், படிச்சு சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. காதுல தான் கேட்கணும், படிக்கக்கூடாது. இப்பெல்லாம் வந்து புஸ்தகம் பிரிண்ட் ஆகி வந்துடுத்து. அந்த காலத்துல குரு சிஷ்ய பரம்பரையில குருமுகமா போய் அதை கத்துக்கணும். அவ சொல்றத காதுல கேட்டு யூ ஹேவ் டு ரிப்ளை, யூ ஷுட் நாட் ரீட் இட் அவுட். அதனாலதான் ஸ்ருதின்னு வந்தது. வேதத்துக்கு பேரு ஸ்ருதின்னு வந்தது, காதுல கேட்டு சொல்லணுங்கிறதுனால.
ஸ்ருதிங்கிறதுக்கு 4ங்கிற நியூமரிக்கல் நம்பர் 4 அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறதுனாலதான் வேதம்ங்கிறது 4 இல்லையா, ரிக்கஜுர் சாம அதர்வணம்னு சொல்றோம். அதனாலதான் அதுக்கு ஸ்ருதிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங்கும் அந்த மாதிரி சொல்றோம். ஸோ த நியூமரிக்கல் 4 இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்ருதி. அந்த கான்டெக்ட்ல பாக்கறச்ச பகுரச்ச உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உபனிஷத்துல her glories are experienced in 4 ways அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸ்ருதி சம்ஸ்துதங்கிறது இங்க எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற வார்த்தையில பார்த்தோம்னா, வைபவங்கிறது her gloryன்னு பார்த்தோம்னா, her glories are experienced through வேதாசம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸ்ருதி சம்ஸ்துத வைபவான்னு. ஸ்ருதிங்கிறது if it is numerical 4 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 4 வழியில அவளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். என்ன 4 வழி அப்படின்னு சொன்னா, ஷரீர புருஷ, சந்த புருஷ, வேத புருஷோ, மகாபுருஷ அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்லுது. 4 சரீரத்துல, சரீர புருஷன்னா சரீரத்துல இருக்கிற நம்மளுடைய இதை வச்சுட்டு இந்த எம்பரிக்கல் தட் பாடி அதை வச்சுட்டு நம்ம சொல்றோம் சரீர புருஷன்னு சொல்றோம். சந்தஸ் புருஷங்கிறது அகெயின் சந்தஸ் மூலமா வேத உபனிஷத்துகள் மூலமா சொல்றோம். வேத புருஷம்னு சொல்றோம். வேதத்தின் மூலமாகவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்றோம். மகா புருஷங்கிறது எல்லாம் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங். அதனால அதன் மூலமா யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மகா புருஷன். இந்த 4 விதத்துல அத பிரம்மங்கிறதுனுடைய ப்ராவஸை யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை they mentioned it as Ambal's 4 characteristics. 4 disposition. Her 4 dispositions of hers are also called as the number 4ங்கிறதுனால நியூமரிக்கல் நம்பர் 4 ஸ்ருதிங்கிற வார்த்தைக்கு சாந்தி அப்படின்னா பீஸ்ன்னு அர்த்தம். வித்யா நாலேஜ் மூலமா, சாந்தி மூலமா நம்ம அவளை அறியிற மார்க்கம் இருக்கு. நாலேஜ் மூலமா, வித்யா அப்படின்னு வரைச்ச நாலேஜ்ங்கிறது மூலமா நம்ம சொல்றோம். பிரதிஷ்டா அப்படின்னா சம்திங் தட் டசன்ட் மூவ். பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னா ஒரே இடத்துல ஸ்டேஷனரியா இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி தெய்வத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிவிருத்தி, ரெஸ்ட்ரெயின், நம்மள இந்திரியங்களை ரெஸ்ட்ரெயின் பண்றதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 வழிகளை இந்த 4 வழிகளும் அவளோட வழிகள்னு சொல்றான். இப்போ கூர்ம புராணம் என்ன சொல்றதுன்னா, Shiva is surrounded by these 4 aspects all the time, and that is the reason he is always in a state of bliss அப்படிங்கிற. சிவம்ங்கிற அந்த பரபிரம்மங்கிறது இந்த 4 ஆஸ்பெக்டையும் எப்பவுமே சுத்தி இருக்காமா. சதஸ்ர சக்தையோ தேவியா ஸ்வரூபத்வே வியவஸ்திதா. 4 தேவியோட 4 ஸ்வரூபம் அவரை சுத்தி இருக்கு. என்னென்ன ஸ்வரூபம்னா, அதிஷ்டான வசாத்தஸ்யா ஸ்ருணுத்வம் முனி. இந்த ஒரு முனிவருக்கு சொல்ற, மேபி அகஸ்தியருக்கு சொல்றாலோ இல்ல வேற முனிவர்களுக்கு சொல்றாலோ கூர்ம புராணத்துல வருது. சாந்தி வித்யா, சாந்தி வித்யா பிரதிஷ்டாச்ச நிவத்திச்சேதி தா ஸ்மிருதாக. இந்த 4 சாந்தி வித்யா பிரதிஷ்டா நிவத்தி அப்படிங்கிற 4 தேவதைகளுடைய ரூபத்துல இந்த சிவம்ங்கிற ஆஸ்பெக்ட் சுத்தி இருக்கு. சதுர்வியூக ததோ தேவோ புரோச்சியதே பரமேஸ்வரன். சதுர்வியூகம் இந்த 4 இட் இஸ் சரௌண்டிங் தட் பரமேஸ்வரனை சுத்தி இருக்கு. அணையா பரமோ தேவ ஸ்வாத்மானந்தம் சமஸ்னுதே. எப்பவுமே அந்த ஆனந்தத்துல இருக்கான்னா இந்த 4 பேரும் இந்த தேவதைகளும் இப்படி சரௌண்ட் பண்ணி இருக்கிறதுனால, அதை சுத்தி இருக்கிறதுனால எப்பவுமே அந்த பரமேஸ்வரம் பரமானந்தத்துல நினைச்சிருக்காங்க. சதுஷ்வபி ச தேவேஷு சதுர்மூர்த்திர் மகேஸ்வர. இந்த 4 தேவதைகள் அந்த மூர்த்திகளும் 4 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த 4 ஆஸ்பெக்டின் மூலமாகவும் she is worshipped அப்படிங்கிறதுனால ஸ்ருதி சம்ஸ்துத வைபவ அப்படிங்கிற வார்த்தை சொல்ற. மனஸ்வினி, மனஸ்வினி அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு நாம பார்த்தோம், ஸ்வதந்திரா அப்படின்னு பார்த்தோம். she is very very independent by nature.
இவன் மனசு போக்கில் தான் பண்ணுவான், நீ என்ன நினைக்கிறியோன்னு எல்லாம் பண்ண மாட்டான். மனஸ்வினி தான் போன போக்கில் போகிறது, led by your own mind. So it doesn't depend on anything. Her mind doesn't depend on anything. Because she is very, very independent by nature. Manasvini அப்படின்னா ஸ்வதந்திரதா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஃப்ரீ வில் அப்படின்னு ஒரு you can bring it down to that level. Free will, independent அப்படின்னா free will அப்படின்னு சொன்னா கூட it is free will ங்கிறது it is the state of consciousness அப்படிங்கிறா. It is not beyond the consciousness. Free will ங்கிறது it is a state of consciousness. ஆனா when that consciousness rests on its own self, then it is called the Brahma. When the consciousness rests on everything else, it is called us. பிரம்மங்கிறதுக்கும் அதுக்கும் இதுதான். மனசுங்கிறது வந்து அதன் மேலேயே அப்படியே இருந்ததுன்னா அது பிரம்மமா இருக்கு. மனசுங்கிறது வெளியில போய் பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறச்சு அது மனுஷாலா போயிட்டு. But she is of very independent nature. ஸ்வதந்திரதா அப்படிங்கிற அந்த ஸ்வதந்திராங்கிற ஒரு நாமா பார்த்தோம். இங்க மனஸ்வினிங்கிறதும் it also denotes the same. மானவதி, உதார குணம் நிறைய இருக்கு. மானவதிங்கிறது உதார குணங்கிறது வந்து சொல்றது she is magnanimous by nature. Magnanimous எப்படி வரும்? magnanimity எப்போ வரும்? when you are a very very elevated soul, you can forgive people. நமக்கே ஒரு குத்தம் பண்ணா கூட ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னார் ஜீசஸ் கிரைஸ்ட். சொன்ன மாதிரி you don't need to show, but you can forgive the person who has hit you, no? Even to forgive, ஒரு உயர்ந்த ஒரு மனுஷனால தான் ஒரு மனுஷன் when he is very very noble and elevated souls நம்ம சொல்றோம். ஒரு உயர்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறது தான் அந்த கம்பேஷனை, ஒரு தயைங்கிறது, இன்னொரு யாராவது கஷ்டப்பட்டா கூட அந்த தயைங்கிறது வரும். நமக்கே தப்பு பண்ணா கூட we can forgive them. Forgiveness and compassion, only you get it only when it is when a person is elevated soul. அப்படின்னா she is compassionate, she is always forgiving. நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் திரும்பி நம்ம அவகிட்ட போனாலும் she is compassionate to us. நீ இப்படி தப்பு பண்ணியே நம்ம சொல்றாங்க, தப்பு பண்றதுக்கு நம்ம we take another ஜென்மா, that's a different thing. தப்பு பண்ணியே நம்மளை சுட்டி காமிக்கிறது கிடையாது. she is still compassionate in forgiving us. that is why she is called magnanimity. இருக்கிறதுனால தான் மானவதிங்கிற பேரு அவருக்கு சொல்றாங்க. மானவதிங்கிற பேரு வருது because of her compassionate forgiving nature, and she is magnanimous. அதனால மகேஷி, மகேஸ்வரனுடைய consort is called மகேஷி. she is the wife of மகேஸ்வரா. மகேஷி அப்படின்னு சொல்றோம். தேவி புராணத்திலேருந்து மகாதேவா சமுத்பன்னா மகத்பிர் யத் அதுருதா ஆத்ருதா மகேஷஸ்ய வதூர் யஸ்மாத் மகேஷி தேன சா ஸ்மிருதா. மகாதேவா சமுத்பன்னா, அவ எங்கேருந்து வந்திருக்கான்னா அந்த பரமேஸ்வரன் கிட்டேந்து வந்திருக்கா. she is not like she originated from Maheshwara. So Mahadeva samutpanna mahadbhir yat adrutha. அந்த மகத்துங்கிற ஆஸ்பெக்டோடயே அவ வெளியில வரா. அவர்கிட்ட இருந்து வந்ததுனால யஸ்மாத் மகேஷி தேனசா ஸ்மிருதா அப்படிங்க. அவ மகேஷின்னு ஏன் சொல்றான்னா she originated from Maheshwara. அதனால she is called Maheshi. Not she is the consort of Maheshwara. She originated from Maheshwara. That is the reason she is called Maheshi. Mangala Kritihi. Akruti அப்படின்னா form. Akruti அப்படின்னா form. மங்கள ஆக்ருத்தினா auspicious form. சிம்பிளா சொல்லணும். மங்களம்ங்கிறதுக்கு நிறைய there are lot of meanings to that. சந்தோஷம் எல்லாம் auspiciousness, அதுவும் மங்களம். சந்தோஷமா இருந்தாலும் மங்களம்,
prosperity. Now, prosperity doesn't mean only wealth. So many times knowledge is prosperity. And நீங்க வந்து when you just visit a house, when you go and visit a joint family where everybody is like, pitching in something and very happy situation, that is also a prosperity. ஒருத்தருக்கு வந்து குழந்தைகள் பேரா பேத்தி எல்லாம் வச்சுட்டு கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் இருந்துட்டு, that is also a prosperity. Wealth is not the only prosperity. Prosperity we all attribute it mainly to wealth. It's not that. Well, not only wealth. So many things come under prosperity. Sometimes somebody will start at a very, very low level, say 0 level, sometimes minus. Then they reach some heights in whatever they have started. That is also prosperity. Prosperity, it is not attributed only in wealth. We start with alphabets. How someone becomes a scholar. Everyone starts with the alphabet. Even if he is a scholar, he starts with the first step is only learning the alphabets. So prosperity is the growth of whatever field that you have. If you have a family, then prosperity family depends on the expansion of the family. Prosperity depends on wealth of the family. If it is an individual who is a scholar, prosperity depends on his knowledge that he has acquired. If he is a business person, prosperity depends on the growth that he has achieved. So, Mangalam is prosperity and the prosperity in all fields. She is the personification of that Mangalam. She is the personification of that Mangala Akruti. Akruti avaloda dehame Mangalam. She is the personification of all auspiciousness in this world. Prosperity, auspiciousness, happiness, more than anything, happiness. I think we'll stop with this. We'll continue next week. Okay. Guru Pyo Namaha.